ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படி இல்லைனா பானி ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்கிற இந்த ஆரி டுட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த வாட்டர் ஃபில்லிங்கோட ஷேப்ஸ் நம்ம எப்படி போட்டு பழகணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷேப்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி போட்ட அந்த பானி ஸ்டிச்க்கான டுட்டோரியல் டிஸ்கிரிப்ஷனில் நான் தாரேன். நீங்கள் முதல்ல அது பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்க்கும்போது இன்னும் கூட உங்களால் வாட்டர் ஃபில்லிங் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கலர் நல்ல அழகான பிங்க் கலர். இந்த பிங்க் கலரோட ஷேடு நம்பர் 6. இந்த சில்க் த்ரெட்லேயே நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிங்க் கலர் அப்படிங்கிறப்போவே கிட்டத்தட்ட ஒரு 20 கலர்ஸ் 20 ஷேட்ஸில் வச்சுருப்பாங்க. நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இதே கலர் வேணும், நமக்கு காலி ஆகிட்டு அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஷேட் நம்பரை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நான் வீடியோவில் காட்டின மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதே ஷேட் நம்பர் வேணுங்கிறப்போ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் பென்னால் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை ட்ரா பண்ணி காட்டி அதுக்கு மேலே நான் வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பழகின பின்னோடு இந்த நம்ம ட்ரா பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீடிலே அந்த வாட்டர் ஃபில்லிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைச்சிரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க. வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அதாவது நம்ம தமிழில் ஐ இருக்குல்ல, அந்த ஐயை நம்ம மாற்றி போட போகிறோம். இதுதான் வாட்டர் ஃபில்லிங். வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச் தான். நம்ம ஆல்ரெடி படித்த செயின் ஸ்டிச் தான், பேசிக் செயின் ஸ்டிச் தான். அதை ரொம்ப குட்டி செயினாக போட போகிறோம். இதுதான் வாட்டர் ஃபில்லிங். எந்த ஒரு இடத்தையும் நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இதில் பேக் செயின் போடலை, நீங்கள் பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு ரொம்ப குட்டியாக போடணும். இந்த செயினோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம நீடில் இறக்கி வெளியே எடுக்கிற அளவு மட்டும்தான் அந்த செயினோட லென்த் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபில்லிங்குள்ள ஷேப் நமக்கு கிடைக்கும். இல்லைனா நமக்கு நீட் ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் செயின் ஸ்டிச் பழகும்போது ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது ஒரு நீடில் த்ரெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க. அதே அளவு கஷ்டம்தான் கண்டிப்பாக அந்த பானி ஸ்டிச் நீங்கள் பழகும்போது இருக்கும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டா போதும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நான் அந்த ட்ரா பண்ணியிருந்தேன்ல பென்னால், அது மேலேயே போடுறேன். ஆனால் நம்மளால் கரெக்டாக ட்ரா பண்ண இடத்து மேலேயே போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ட்ரா பண்ணி போடக்கூடாது அப்படின்ட்டு. நம்மளால் ட்ரா பண்ணி போட முடியாது. நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால முதல்ல இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் நான் இப்படி போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப குட்டி செயினாக போடுங்க. நீடில் நல்ல ரொட்டேஷன் கொடுத்து எடுங்க. எவ்வளோ தூரம் நீடில் ரொட்டேஷன் கொடுத்து எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த பானி ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்புறமா இந்த பானி ஸ்டிச் எந்த இடத்துல போடலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் சரி இந்த பானி ஸ்டிச் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச். சாதாரண ஒரு செயின் ஸ்டிச் தான். இதில் நம்ம எந்த ஒரு பீடோ சர்தோசி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல போடுறோம் அதை பொறுத்து இந்த டிசைன் இந்த ஸ்டிச் நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்டும். இந்த பானி ஸ்டிச் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கற்றுக்காமல் விட்டுறாதீங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கற்றுக்கோங்க. கண்டிப்பாக டிசைன் எடுத்து பண்ணணும். டிசைன் எடுத்து பண்ணால் மட்டும்தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 days கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பானி ஸ்டிச் போடுறதுக்கு. டைம் போனாலும் பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்கிறது அதுதான். பாருங்கள் நமக்கு அந்த ஷேப் வருது பார்த்தீங்களா. அதாவது இன்னும் கூட நம்ம பானி ஸ்டிச் நெருக்கமாக போடலாம். இதை விட நம்ம நெருக்கமாக போடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூட கலக்கமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போட இது எல்லாமே சரியாக வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு வீடியோவை நல்லா நோட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நான் நீடிலோட ரொட்டேஷன், நான் த்ரெட் எப்படி எடுக்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு புரியும். கீழே வந்து அடியில் த்ரெட் வச்சுருப்பீங்க இல்லையா, த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து ஒன்று அறுந்து போயிடும், அப்படி இல்லைனா பிசுறாக வந்துடும். நமக்கு வந்து நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் பெரிய செயினாக போடுவோம் இல்லையா, அப்போது வந்து நம்ம த்ரெட் கட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம எண்ணாட் பண்ணி போட ஈஸியாக இருக்கும். இதில் சப்போஸ் நமக்கு த்ரெட் வந்து கட் ஆகிட்டு அப்படின்னா செயின் வந்து நம்ம ரொம்ப குட்டியாக போட்டிருக்கிறதுனால அந்த த்ரெட்டை நம்மளுக்கு பிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இது வந்து நெக் லைனில் போடலாம். நெக் லைனில் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வர்ற அந்த கேப்பை கூட ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நெக் லைன்லேயே உள்ள நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து சில்க் த்ரெட்டில், ஜரி த்ரெட்டில் இந்த 2லேயும் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து இந்த டபுள் லேயராக சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அடிஷ்னலாக ஒரே ஒரு ஜரி த்ரெட் ஆட் பண்ணி மொத்தம் 3 த்ரெட்டாக கூட நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கூட பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்களும் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு தெரியணும், வாட்டர் ஃபில்லிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வாட்டர் ஃபில்லிங், இந்த ஷேப்ஸில் தான் இருக்கும். நீங்கள் இது போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ளைனாக இதுவே ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் இன்னொரு டிசைன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது கூட பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடையில வந்து அந்த வேவ் லைன்ஸ்க்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, உள்ளே வந்து ஒவ்வொரு இடமா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த உள்ளே இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து நம்மளோட இந்த வாட்டர் ஃபில்லிங் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இப்போ தான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு புது தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்படாமல் ரொம்ப இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் நம்ம போடும்போது இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வரதான் செய்யும். அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரேம் விட்டு துணியை கலட்டுனதும் நமக்கு வந்து அது நார்மலாகிரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரி இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நிறைய ட்ரை பண்ணுங்கள். நன்றி.